நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஃபாதர் வந்திருக்காரு. அதுக்கு என்ன இப்போ? இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ண வந்திருக்காரு போல. ஆண்டனி, உங்களுக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எனக்காக வாங்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டனி, வாங்க. நாம வேணுவை பார்க்க போலாமா ஃபாதர்? போலாம். எங்களை பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். அவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். இவர் ஆண்டனி. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்திருக்காரு. ஃபாதர், இவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மேரேஜ் நடக்காமலே பொண்டாட்டிங்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு ராணி ஆண்டனிய பத்திரமா பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பாசம் காட்டுறவங்க வாழ்க்கை துணையா கிடைக்கிறதா மிகப்பெரிய பாக்கியம். சில ஆபத்துகள் நாம மற்றவங்களுக்கு பண்ண தப்ப ஞாபகப்படுத்தவும் அதுல இருந்து தப்பிச்சுக்க சொல்லி நமக்கு முன்னெச்சரிக்கை பண்ணும். ஃபாதர், இவரை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பாமா. அந்த கடவுளுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் அதுக்கான காரணங்கள் அதுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருக்கும். ஆண்டனியோட விஷயத்திலையும் அந்த கடவுள் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்காரு. தைரியமா இருங்க. ஆண்டனி, இவர் சர்ச்சில் மட்டும் ஃபாதர் இல்ல, உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு சிறந்த சமூக சேவகர். கிட்னி ப்ராப்ளம்னு வந்த 3000 பேருக்கு புது வாழ்க்கையை கொடுத்த ஒரு பெரிய மகான் ஃபாதர் டேவிட் செரக்கில். இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை இப்ப பார்க்க போகணும். நாங்க அங்க போயிட்டு வந்துடுறோம், அப்புறமா பார்க்கலாம். என்னாச்சு ஆண்டனி? அது ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு போதும். அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு சாப்பிடணுங்கிறத அவங்க கரெக்டான அளவு கொடுக்கறாங்க. அதனால நீங்க சாப்பிடுங்க. வாய்க்கு கொஞ்சம் கூட ருசியே இல்லம்மா. ருசி இருக்கிறத மட்டும் சாப்பிடறதுக்கு நம்ம இங்க எதுக்கு வரணும்? முதல்ல சாப்பிடுங்க. ஹலோ, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க. ஃபாதர், சாப்பாடு சாப்பிடும்போது அந்த கடவுளே வந்தாலும் எந்திரிக்க கூடாது. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனா இதுல இன்னும் மீதி இருக்கு. ருசி இல்லைன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டாரு. நீங்க முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் ருசியா சாப்பாடு தரேன். என்ன பார்க்காதீங்க, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? உட்காருங்க ஃபாதர். நீங்களும் உட்காருங்க. ரூம் எல்லாம் சௌரியமா இருக்கா? இருக்கு. உங்க ட்ரீட்மெண்ட்டை பத்தி நான் டாக்டர்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இவரோட உடம்புல நல்லபடியா சூடு ஏத்துற ட்ரீட்மெண்ட் தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம்.
அடுத்த வாரம் இவருக்கு பச்சாத் கர்மம் ஆரம்பிக்கிறோம். அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க உணர்றீங்களா இல்லையா? நான் குட்டி ராணியையும் ஜோசஃபையும் பார்க்க போயிருந்தேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க இங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறத கேள்விப்பட்டு அவங்களும் இங்க வரேன்னு சொன்னாங்க. இங்க விசிட்டர்ஸ் அதிகமா வர்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லப்போனா ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றவங்களுக்கு அமைதியான சூழ்நிலை, ஆரவாரம் இல்லாம இருக்கணும். விசிட்டர்ஸ் இங்க வந்தா அது இல்லாம போயிடும். நான் இப்ப இங்க வந்தது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்களா டாக்டர்? இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் ஒரு அங்கம்தான். இந்த மாதிரி விஷயத்துல கண்டிஷன் அதிகமா இருந்ததுனால தான் நான் குழந்தைங்களை கூட இங்க கூட்டிட்டு வரல. இங்க அளவுக்கு அதிகமான ஃபாரினர்ஸ் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. தேவையில்லாத சத்தங்கள் அவங்களுக்கு எரிச்சலை ஊட்டும். அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் விசிட்டர்ஸை அலோவ் பண்றது இல்ல. வேணும், நீங்க யாரையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் பார்க்கணும்னு நினைக்கிற முக்கியமான ஆளு இதோ இங்க நின்றுகிட்டு இருக்கா பாருங்க. பாலசுதாவை நீங்க கூடவே வச்சிருந்தீங்கன்னா நீங்க போற வண்டி முன்னோக்கி போகாது. இந்த ரூமை விட்டு வெளியில போறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் முடியாதுன்னு உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்ப வாப்பா, வெளியில ஒரு சின்னதா வாக்கிங் போலாம். இப்போ உங்க மரண பயம்லாம் போயிருச்சா? என் எல்லா ஆசைகளுக்கும் முடிவு கட்டி விதிக்கு அப்படியே என்ன முழுசா ஒப்படைச்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். இங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, நான் இங்கிருந்து திரும்பி போகும்போது உயிரோட போக மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்போ இது மறுஜென்மன்னு தான் சொல்லணும். சரியான நேரத்துக்கு என்ன எங்க கூட்டிட்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஃபாதர். உங்களை இங்க கூட்டிட்டு வந்தா உயிர் பழப்பீங்கன்னு நான் முழுசா நம்புனேன். மருந்து கூடவே நம்ம மனசு ஆக்டிவா இருந்தாதான் பலன் கிடைக்கும். நான் டாக்டர் ஆனந்தவர்மா மேல வச்சிருந்த நம்பிக்கை பழிச்சிருச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுனால நீங்க வேலையில சேர்ந்திருக்கணுமே. ஆமா ஃபாதர். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவரை பார்த்துக்க ஆள் தேவையில்லைன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். ஆனா புருஷனை தனியா விட்டுட்டு போக பொண்டாட்டிக்கு பயமா இருக்கு. அதனால இல்ல, என் வீட்டுக்காரரோட விஷயத்த நான் கூட இருந்து பார்த்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அதெல்லாம் நல்லதுதான். ஆனா வேலையை விட்டுட்டு கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க வேணுவுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. நீங்க வீட்டுக்கு போகலாம் பாலசுதா. கல்லிடை குறிச்சியில தான் இவளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அங்க போய் நீ வேலையில ஜாயின் பண்ணிக்கோன்னு நான் இவகிட்ட சொல்லிட்டேன். வேணு, நீங்க தான் கட்டாயப்படுத்தணும். இப்ப குழந்தைங்க யார் கூட இருக்காங்க? என் ஃப்ரெண்டு பிரீத்தியோட வீட்ல. ஓஹோ. 2 தடவை பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. 2 வாரத்துக்கு அப்புறம் வேணுவோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். அதனால நீங்க தான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கே கிளம்பிடுவேன். இங்க எல்லா விஷயமும் ஓகே தான்னு வர்மா டாக்டர் சொன்னாலும் நேர்ல வந்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. ஒரு நல்ல விஷயம் பண்ணதுனால அதுக்கான உண்மையான பலன் கிடைச்ச சந்தோஷத்தால நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னால ஒரு தடவை வருவேன். நீங்க இவர் கூட இருக்காம வேலைக்கு போற வழியை பாருங்க. சார், நான் இந்த துறைமுகத்தில் 1 மாசமா இருக்கேன். இங்கே எவ்வளோ செலவாகுன்னு உங்களுக்கு தெரியும்ல. உன்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நீ ஒழுங்கா செய்யவே இல்லை சார். கோடி கணக்கில் பண்ணுற பிஸ்னஸே நஷ்டமாகும். அப்படி இருக்கும்போது இது என் அண்ணன் ஆப்ரேஷன் முடிஞ்சு உயிர் பழைப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து பழைய மாதிரி ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். திரும்பவும் அவர் வந்தாருன்னா நான் இது வரைக்கும் பண்ண பிளான் எல்லாமே வீணா போயிடும். அவரோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திரும்ப வந்தா தானே பிரச்சனை. நாம லாரியை ஏற்பாடு பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண மனோஜும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்காக எங்கேயோ போயிருக்கான். அந்த ட்ரீட்மெண்ட் ஓகே ஆகி அந்த ஆள் பேச ஆரம்பிச்சாலோ இல்லை எந்திரிச்சு நடக்கிறதுக்கு காலுக்கு ஸ்ட்ரென்த் வந்தாலோ என் பேரை அந்த ஆள் கண்டிப்பாக சொல்லிடுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி வேணும்ன விஷயத்தில் ஒரு நல்ல முடிவெடுக்கணும்.
இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்மளால ஈஸியா போக முடியாது. அப்படியே நம்ம உள்ள போனா யாருக்கும் தெரியாம வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடணும். நான் இது வரைக்கும் அங்க போனது கிடையாது. ஏதாவது ஒரு பிளானை போட்டுக்கிட்டு தான் நீங்க அங்க போகணும் சார். என் அண்ணன் என்ன பார்த்தாருனா என்ன அடிச்சே கொன்னுடுவாரு. ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கறேன்னு நான் எஸ்கேப் ஆயிட்டேன்ல. ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆளை பார்க்க போகும்போது பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துருப்பாங்க. ஒருவேளை அப்படி ஞாபகத்துல இருந்தா எந்த சண்டையும் போடாம நீங்க கிளம்பி வந்துடணும். அங்க இருக்கிற சுச்சுவேஷனும் அதுக்குள்ள நம்ம எப்படி போயிட்டு வரணும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்தாலே போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். உங்க அண்ணனை அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு ஆதாரமும் கிடைக்காம நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். Father David? Father! Father, நில்லுங்க! Father! என்னங்க? நீங்க பேசுறீங்களா? ஜெயா, ஃபாதர் அங்க போயிட்டு இருக்காரு. நான் அவரை பார்க்கணும். நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஃபாதரை போக வேண்டாம்னு சொல்லு. கடவுளே. ஃபாதர்! நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஜெயா, டாக்டர் கூட ஃபாதரும் இருக்காரு. நான் இங்க இருக்குன்னு போய் சொல்லு. போ. போ. வேணுவோட ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகளை எனக்கு அனுப்பி வச்சிருங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க ஃபாதர். அந்த ஆள் உயிரை காப்பாற்ற வேண்டியது டாக்டருங்கிற முறையில் அது என்னோட பொறுப்பு. நான் என் பாக்கெட்ல இருந்து பணம் செலவு பண்ணல. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஒரு நல்ல மனிதர்கிட்ட உதவி கேட்டிருந்தேன். வேணுவோட ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை அவரே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். என் வீட்டுக்காரர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் ஃபாதர் போனதை பார்த்தேன்னு சொன்னாரு. என் வீட்டுக்காரர் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கலாம். என் வீட்டுக்காரர் கூடிய சீக்கிரத்துல பேச ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு நீங்க சொன்னப்போ நான் அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவர் இதுக்கப்புறம் பேச மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப 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 நன்றி. இந்த விஷயத்துல இந்த நன்றிய எனக்கு சொல்லாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இங்க கொடுத்த ட்ரீட்மெண்டால தான் இவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. பாசத்தோடையும் அன்போடையும் அவர் கூடவே நீங்க இருந்திருந்தா மனோஜுக்கு இதை விட ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கும். என்னோட மனநிலைமை அந்த மாதிரி ஆயிப்போச்சு டாக்டர். இங்க பாருங்க ஜெயா, ஒரு பேஷண்ட் கிட்ட நாம எப்பயுமே நம்ம மனநிலைமையை வச்சு நடந்துக்க கூடாது. அந்த மனுஷன் ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் எழுந்து நடக்க முடியுங்கிற தைரியத்தை கூட இருக்கிற நம்ம தான் கொடுக்கணும். என்னங்க? ஃபாதர் டேவிட் எங்க? நான் போறதுக்குள்ள அவர் போயிட்டாருங்க. போயிட்டாரே. பாத்தீங்களா டாக்டர்? என் வீட்டுக்காரர் ரொம்ப அழகா பேசுறாருல. இந்த சந்தோஷமான விஷயத்தை என் ஃபேமிலி கால் பண்ணி சொல்லிடுறேன். மனோஜ், உங்களுக்கு ஃபாதரை ஏற்கனவே தெரியுமா? தெரியும். ஃபாதர் டேவிட்டோட கிட்னி ஃபெடரேஷன் மூலமா என்னோட சொந்தக்காரருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. ஃபாதர் இந்த காட்டேஜ்ல யார் பக்கம் வந்தாரு? அவரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, இவ்வளோ பெரிய அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க காரணமே ஃபாதர் டேவிட் தான். மனோஜ் இப்ப ஏன் வந்தாருன்னா, ஃபாதர் டேவிடோட பொறுப்புல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் ஆயுர்வேத முறையில் அவரை பார்க்க தான் வந்தாரு. ஒரு டாக்டரா அவரோட விஷயத்துல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. அதோ அந்த காட்டேஜ்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க. கல்லிட
கள்ளக்குறிச்சி ஆபீஸ்ல நீ நாளைக்கு எத்தனை மணிக்கு இருக்கணும்? நாளைக்கு 10 மணிக்கு முன்னாடி போகணும். நான் இப்போ பிரீத்தி வீட்டுக்கு போய் அங்கிருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போறேன். சித்தராவனை அங்க வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு குழந்தைங்கள அவ தான் பாத்துக்க போறாங்க. பசங்களை பார்க்காதனால மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்கள பார்க்காததுனால நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரியும். நீ இங்க திரும்பி வரும்போது அவங்களையும் இங்க கூட்டிட்டு வாயேன். எனக்கு அவங்கள நேர்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் திரும்ப கூட்டிட்டு போயிடு. அவங்க இங்க வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா என் கூட திரும்ப வர மாட்டாங்க. இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் இல்லையா? அவங்க இங்க இருந்தா ரொம்ப சத்தம் போடுவாங்க. முக்கியமா வேணும். நாம இங்க இருக்கிற டிசிப்ளினை உடைக்கணுமா என்ன? ரெண்டு வாரத்துக்கு தான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். எத்தனை நாளைக்கு இடையில நமக்குள்ள எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கு. நான் போயிட்டு வந்ததும் பசங்க எப்படி இருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன். கொஞ்சம் வளர்ந்தாதான் இந்த சைக்கிளை ஓட்ட முடியும் போல இருக்கு. அம்மோ, நீ அதை ஓட்டுனா கீழே விழுந்துருவ. சைக்கிளை கொண்டு போய் நிறுத்து. இப்பதான் வேணும், வீட்ல இல்லல ஆண்டி. சைக்கிளை கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னேன். உனக்கு அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட நான் தான் பதில் சொல்லணும். எனக்கு எதுவும் ஆகாது ஆண்டி. வா வா. பாலா ஆண்டி. ஹாய் அகிலா. அம்மோ, ஏய், நீ யார்கிட்ட கேட்டுட்டு என் சைக்கிள் எடுத்த? இது என் அண்ணனோட சைக்கிள். சித்தாரா ஆண்டி தான் இந்த சைக்கிளை உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்தா, நீயே வச்சுக்கோ. உன்னோட சைக்கிள்னா இது நீயே எடுத்துட்டு போ. எனக்குலாம் இது வேண்டாம். வந்து கதவு தருங்கம்மா. நீ இதை தப்பா எடுத்துக்காத. அவனோட சுபாவம் தான் உனக்கு தெரியுமே அம்முக்குட்டி. அவனை மன்னிச்சு விட்டுரு. அட சீக்கிரமா தான் வந்து கதவு தருங்களேம்மா. ஒருக்கிறேன்டா. எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. ஒரு சொட்டு குடிக்க தண்ணியாச்சும் வாங்கி கொடுத்தீங்களாமா? தள்ளி போங்கம்மா. நீங்க உடனே வரேன்னு சொன்னதுனாலதான் நாங்க இங்க காத்துட்டு இருந்தோம். பிரீத்தியோட வீட்டுக்கு போய் குழந்தைங்களை பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு காலே பண்ணேன். ஆனா அதுக்குள்ள ஆர்கே வந்துட்டாரு. என் வீட்டுக்கார பத்தி பேசினதுல டைம் போனதே தெரியல. வேணும்னா எப்ப திரும்ப வருவாரு? இன்னும் 2 வாரம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் அவர் வருவாரு. எப்போ கிளம்பணும்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் இங்க இருந்ததை விட அங்க ரொம்ப நல்லா இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுத்த மெடிசன்ல ஃபாலோ பண்றீங்கல்ல? கொஞ்சம் கொஞ்சமா அதோட டோசேஜ் குறைச்சலன்னு தான் சொல்லியிருக்காங்க. பேருக்கு தான் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்களே தவிர வெளியிருந்து எந்த சாப்பாடையும் அவங்க அலோவ் பண்றதே கிடையாது. உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்கான யோகா, எக்ஸசைஸ், அப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் இதுதான் பண்றாங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க வேற யாரு இருக்காங்க? எல்லா வேலைகளுக்குமே அங்க ஸ்டாஃபுங்க இருக்காங்க. நம்ம சும்மா அங்க இருந்தாலே போதும் சித்தாரா. நாளைக்கு கல்லடை குறிச்சியில நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா தான் லீவ் தருவாங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பசங்களை பாத்துக்க முடியுமான்னு கேட்கறதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். அத பத்தி என்கிட்ட கேட்கணுமா? ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம்னாலும் இவங்கள நான் பாத்துப்பேன். இல்லனா எங்க வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துக்க போறேன். நான் காலையில இங்க இருந்து போகணும். நீங்க போறதுக்கு முன்னாடி நான் காலையில இங்க வந்துடுறேன். அண்ணனும் அண்ணியும் ஊர்ல இல்ல, அதனால அம்முக்குட்டியும் நான் எங்க போனாலும் என் கூடவே வந்துருவா. சின்ன சின்ன சண்டை தான் போட்டுக்கிறாங்க. ஆனா வினு இவள நல்லாவே பாத்துக்கிறான். ஒரு நாள் வராம இருந்தாலும் கேட்பான், ஏமா இன்னைக்கு அம்மு வரல அப்படின்னு. அடுத்த தடவை அவளை பெங்களூருக்கு கூட்டிட்டு போறதா அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நாளா என் கூட நிழல் மாதிரி இருந்துட்டால, அதான் போகிறத நினைச்சு வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ சிவபிரசாத்தும் கூடி சீக்கிரம் கோவாக்கு போக போறீங்கல்ல, அதனால உன் அண்ணன் குழந்தை மேல பாசமும் அன்பும் கண்டிப்பா இருக்கும். எங்க கிளம்பி போறீங்க? ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. நாம ஒரு டீ குடிச்சுக்கிட்டு இதை பத்தி பேசலாமா? வா. வீசிட்டு தான் இருக்கேன். வாய துறமா, வாய்க்குள்ளேயும் கொஞ்சம் காத்து போகட்டுமே.
ஆ ஆ ஆ இன்னும் நல்ல வாயை திறம்மா, காத்து அப்படியே உள்ளுக்குள்ள போகணும். ஆ ஆ ஆ ஆ ஆ அட, இந்த தொண்டை வலியில அப்படித்தான் இருக்கும், சரியா போயிடும். ஆ ஆ ஆ என்னோட தொண்டை அவ்வளவுதான் போயிடுச்சு. கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும். ஆ ஆ ஆ காட்டு. ஆ Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.